හැබැයි නගරසභාවේ විශේෂ නියෝජනයයි. හැබැයි නගරසභා බල ප්‍රදේශී සියලුම නගර වැසියන් හා ව්‍යාපාරික ප්‍රජාවට සිදු කරන විශේෂ නියෝජනයයි. ඔබගේ නිවසේ ව්‍යාපාරික ස්ථානවල එකතු වන කසල දිරණ හා මුදිරණ කසල ලෙස වෙන්කර නිවසේ හා ව්‍යාපාරික ආයතනික සංස්කෘතිය තුළ සමාදන්නා ලෙසද දිරණ කසල සමුදා බබාදා සිකුරාදා දිනවලද මුදිරණ කසල සෙනසුරාදා දිනවලද නගර සභාවේ කසල රැස්කිරීමේ රටමගින් විස්තර ක්‍රීමට කටයුතු කරනු ලැබේ. පරිසරයේ දූෂණය වන අන්දමින් තැනින් තැන කසල ජාර කරන අයට නීතිය දැඩි ලෙස ක්‍රියාත්මක කරනු ලැබේ. සභා දල සීමාවේ එල්ල ගංගා ආශ්‍රිතව කසල බැහැර කරන අය සම්බන්ධවද නීතිය දැඩි ලෙස ක්‍රියාත්මක කරනු ලැබේ. මෙම නිවේදනය බැහැර ඇරියොත් කඩකලොත් දැඩි ලෙස නීතිය ක්‍රියාත්මක කරන බවට කාර්මිකව දැනුම් දුනි. මෙම නගරසභා සීමාව තුළ විවාද ඇතුළු ඉදිකිරීම් කටයුතු සඳහා නගරසභා ආයතන පනතේ හා නාගරික සංවර්ධන අධිකාරී පනතේ සැලසී ඇති විධි විධාන ප්‍රකාරව ඉදිකිරීම් අවසරය ලබාගත යුතුය. එසේ නොකරන්නේ නම් අදාළ අනවසර ඉදිකිරීම් නීතියානුකූලව කඩා ඉවත් කිරීමට කටයුතු කරන බවද කාර්මිකව දැනුම් දුනි. 1982 අංක 4 සහ අංක 44 කරන පනත්වලින් සංශෝධිත 1978 අංක 41 කරන නාගරික සංවර්ධන අධිකාරී පනතේ විධි 3 පස්වන වදන්තිය ප්‍රකාරව අනවසර ඉදිකිරීම් පිළිබඳව නීතියානුකූලව කටයුතු කිරීමට සිදුවන බවද කාර්මිකව දැනුම් දුනි. அறிவித்தல் அத்தன்பிக்கோய நகரசபை அதிகார பிரதேசத்தில் அனைத்து நகர வர்த்தகர்களுக்கும் நகர குடியிருப்பு வாசிகளுக்குமான விசேட அறிவித்தல். உங்களது வீடுகளில் வியாபார இடங்களில் கடைகளில் சேரும் நிறுவனங்களில் சேரும் கழிவுகளை உப்பு மற்றும் உப்பலடையாத கழிவுகள் என முறைப்படி வேறுபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உப்பும் கழிவுகளை திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களிலும் உப்பலடையாத கழிவுகளை சனிக்கிழமை நாட்களிலும் நகர சபையின் கழிவு சேகரிப்பு வண்டிகள் மூலமாக சேகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல நீங்கள் வாழும் பிரதேசங்களில் நகர சபை மூலமாக வைக்கப்பட்டுள்ள அந்த கழிவு தொட்டிகளிலே உரியவாறு உப்பும் மற்றும் முக்கியமான கழிவுகளை வேறுபடுத்தி வைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் தருகின்றோம். சுற்றுச்சூழல் மாசடையும் முறையில் கண்ட இடங்களில் கழிவுகளை வெளியேற்றி நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல சபை அதிகார பிரதேசத்தில் ஆறுகளில் வீசப்படும் கழிவுகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அறிவித்தலை மீறினாலோ ஏற்படுத்த தவறினாலோ அசட்டை செய்யாலோ உங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிய தருகின்றேன். அதே போல அத்தன்பிக்கோய நகரசபை அதிகார பிரதேசத்தில் வீடுகள் கடைகள் கட்டடங்கள் ஆகியவற்றை கட்டும் பொழுது நகரசபை கட்டளை சட்டம் நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக அனுமதியினை முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு முறையாக அனுமதியை பெறாத விதத்தில் அந்த கட்டடங்கள் அனைத்தும் அனுமதியற்ற கட்டடங்கள் என்று கருதப்பட்டு அவற்றை உடைத்து அகற்றுவதற்கான அதிகாரங்கள் நகரசபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல 1982ஆம் ஆண்டினுடைய 4 மற்றும் 44வது இலக்க சட்டங்களில் திருத்தப்பட்ட 1928ஆம் ஆண்டினுடைய 41வது நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் 23(5) பிரிவின் கீழும் உங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அறிய தருகின்றேன். தலைவர் அத்தன்பிக்கோய நகரசபை. நன்றி, வணக்கம்.